அவன் எங்கே போகிறான், அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வேர் டஸ் ஹி கோ, வேர் டஸ் ஹி கோ, அவன் எங்கே போகிறான். வேர் டஸ் ஹி கோ, கோ அப்படின்னா போகிறது, வேர் அப்படின்னா எங்கே. ஸோ வேர் டஸ் ஹி கோ, அவன் எங்கே போகிறான். ஸோ இதுவே அவன் எங்கே போனான், அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்கணும்னா வேர் டிட் ஹி கோ, வேர் டிட் ஹி கோ, அவன் எங்கே போனான். ஸோ இதுவே அவன் எங்கே போயிருக்கான், அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா வேர் ஹாஸ் ஹி கான், வேர் ஹாஸ் ஹி கான் அப்படின்னா அவன் எங்கே போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவ அடிக்கடி இதை பண்ணுவா, இவ அடிக்கடி இதை பண்ணுவா, அடிக்கடி இவ இதை தான் பண்ணுவா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She does this often, she does this often, she does அப்படின்னா இவ பண்ணுவா, this இதை, இவ இதை பண்ணுவா, often அப்படின்னா அடிக்கடி, இவ இதை அடிக்கடி பண்ணுவா, she does this often. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கு, அவன்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he has enough money, he has enough money, he has அப்படின்னா அவன்கிட்ட இருக்கு, enough அப்படின்னா போதுமான அளவு, மணி பணம், அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கு, he has enough money. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா, உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? do you have enough money, do you have enough money, do you have அப்படின்னா உங்ககிட்ட இருக்கா, enough money போதுமான அளவு பணம், உங்ககிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா, do you have enough money. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வெளியே வரவே இல்லை, அவன் வெளியில வரவே இல்லை, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he didn't come out, he didn't come out, he didn't come அப்படின்னா அவன் வரல, out அப்படின்னா வெளியில, அவன் வெளியில வரல, he didn't come out. ஸோ இதுவே அவன் எப்போதும் வெளியில வரமாட்டான், அவன் எப்போதும் வெளியில வரமாட்டான், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he doesn't come out always, he doesn't come out always, he doesn't come out அப்படின்னா அவன் வெளியில வரமாட்டான். ஸோ இதுவே எப்போதும் அப்படின்னா ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அதனால சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும். ஸோ he doesn't come out அப்படின்னா அவன் வெளியில் வரமாட்டான், ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும், அவன் எப்பயும் வெளில வரமாட்டான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் எனக்கு தோணுனது, எனக்கு தோணுனது இதுதான், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? this is what I felt, this is what I felt, this is what இதுதான், I felt எனக்கு தோணுனது, நான் யோசிச்சது, நான் உணர்ந்தது, இதுதான் எனக்கு தோணுது, திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் முன்னாடி நிற்காத, என் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, டோன்ட் ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்காத, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்னாடி, டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்னாடி நிற்காத. ஓகேவா. ஸோ இதுவே அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான், அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will not stand in front of me, he will not stand in front of me, he will not stand அப்படின்னா அவன் நிற்க மாட்டான், ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது, ஸோ அவன் நிற்க மாட்டான், in front of me எனக்கு முன்னாடி, அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் உன்னை நம்பணும், நான் ஏன் உன்னை நம்பணும், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? why should I trust you, why should I trust you, why should I trust அப்படின்னா நான் ஏன் நம்பணும், you ஒன்னை, நான் ஏன் ஒன்னை நம்பணும், ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது, ஸோ why should I trust you நான் ஏன் ஒன்னை நம்பணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன ரொம்ப நம்புனான், அவன் என்ன ரொம்ப நம்புனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he trusted me a lot, he trusted me a lot, he trusted me அப்படின்னா அவன் என்ன நம்பினான், a lot நிறைய, அவன் என்ன நிறைய நம்பினான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை நம்ப மாட்டான், அவன் உன்னை நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நான் இதை அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will discuss it with them,
ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் தெம். ஐ வில் டிஸ்கஸ் அப்படின்னா நான் பேசுகிறேன், கலந்து பேசுகிறேன். நான் இதை அவங்க கிட்ட கலந்து பேசுகிறேன். ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் தெம். ஓகேவா? இவளுக்கு அது தெரியாது, இவளுக்கு அது தெரியாது, இவளுக்கு அது தெரியாது யாருமே சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ டசன்ட் நோ தட். ஷீ டசன்ட் நோ தட். ஷீ டசன்ட் நோ அப்படின்னா இவளுக்கு தெரியாது, இவளுக்கு அவளுக்கு எல்லாத்துக்குமே ஷீ தான். ஓகேவா? ஸோ இவளுக்கு தெரியாது, ஷீ டசன்ட் நோ. இங்கே ஷீ வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுவே ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ, ஷீ, இட் இதுக்கெல்லாம் டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவளுக்கு அது தெரியாது, ஷீ டசன்ட் நோ. இவளுக்கு தெரியாது அது அப்படிங்கிறதுனால தட். இவளுக்கு அது தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கோபப்படாத. கோபப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் ஆங்க்ரி. டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படாத. டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஸோ இதுவே கோபமாக இருக்காத. கோபமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஆங்க்ரி. டோன்ட் பி ஆங்க்ரி அப்படின்னா கோபமாக இருக்காத. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் ஏதோ குறையுது. ஏதோ இப்போ யாரோ ட்ரெஸ் ஏதோ போட்டுட்டு வந்துட்டு நியூ ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏதோ இதில் குறையுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் லேக்ஸ் சம்திங். இட் லேக்ஸ் சம்திங். இட் லேக்ஸ் சம்திங் அப்படின்னா இதில் ஏதோ குறையுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு சோர்வா இல்லையா. உனக்கு சோர்வா இல்லையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஆரின்ட் யூ டயர்ட். ஆரின்ட் யூ டயர்ட். உனக்கு சோர்வா இல்லையா. ஆரின்ட் யூ அப்படின்னா இல்லையா, உனக்கு இல்லையா. டயர்ட் அப்படின்னா சோர்வா. ஸோ உனக்கு சோர்வா இல்லையா. ஆரின்ட் யூ டயர்ட். ஸோ இதுவே உனக்கு சோர்வா இருக்கா, உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஆர் யூ டயர்ட். ஆர் யூ டயர்ட் அப்படின்னா உனக்கு சோர்வாக இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் டிட் வெல். எவ்ரி ஒன் டிட் வெல். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும். டிட் அப்படின்னா பண்ணினாங்க, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் டிட் வெல் அப்படின்னா நல்லா. எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. எவ்ரி ஒன் டிட் வெல். ஸோ இதுவே எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி ஒன் வில் டூ வெல். எவ்ரி ஒன் வில் டூ வெல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுவே எல்லாரும் நல்லா பண்ணினாங்களா. எல்லாரும் நல்லா பண்ணினாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் எவ்ரி ஒன் டூ வெல். டிட் எவ்ரி ஒன் டூ வெல் அப்படின்னா எல்லாரும் நல்லா பண்ணினாங்களா. டிட் எவ்ரி ஒன் டூ வெல். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியலை. என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't see that clearly. I couldn't see that clearly. I couldn't see அப்படின்னா என்னால் பார்க்க முடியலை. ஸோ பாஸ்ட் டென்ஸ். couldn't அப்படின்னா முடியலை. I couldn't see அப்படின்னா என்னால் பார்க்க முடியலை. see அப்படின்னா பார்க்குறது. ஸோ that அதை என்னால் அதை பார்க்க முடியலை. clearly அப்படின்னா தெளிவாக. என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியல. I couldn't see that clearly. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will buy you something. I will buy you something. I will buy அப்படின்னா நான் வாங்குறேன். I will buy you அப்படின்னா நான் உனக்கு வாங்குறேன். I will buy you something அப்படின்னா நான் உனக்கு ஏதாவது வாங்குறேன், நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ கண்டிப்பாக இதை பண்ணணும். நீ கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் டூ இட். யூ மஸ்ட் டூ இட் அப்படின்னா நீ கண்டிப்பாக அதை பண்ணணும். யூ மஸ்ட் டூ அப்படின்னா நீ கண்டிப்பாக பண்ணணும். இட் அப்படின்னா இதை, நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். யூ மஸ்ட் டூ இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பண்ண வேண்டாமா. நான் அதை பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஐ நீட் டு டூ தட். டோன்ட் ஐ நீட் டு டூ தட். டோன்ட் ஐ நீட் டு டூ அப்படின்னா நான் பண்ண தேவையில்லையா அதை. தட் நான் அதை பண்ண தேவையில்லையா, நான் அதை பண்ண வேண்டாமா. டோன்ட் ஐ நீட் டு டூ தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் பண்ணினதை விட நீ அதிகமாக பண்ணிகிட்ருக்க.
நான் பண்ணினதை விட நீ அதிகமாக பண்ணிட்டு இருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ பண்ணிட்டு இருக்க. மோர் தென் அதிகமாக. ஐ டிட் நான் பண்ணினதை விட அதிகமாக நீ பண்ணிட்டு இருக்க. யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால இங்கே வர முடியுமா? உன்னால இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ கம் ஓவர் ஹியர்? கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியுமா? கேன் யூ கம் அப்படின்னா உன்னால் வர முடியுமா? கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி குடி. ட்ரிங்க் சம் வாட்டர். சரிவே நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ட்ராங்க் சம் வாட்டர். ஐ ட்ராங்க் சம் வாட்டர். நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லு. அவனை கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எப்போதும் இப்படியே பண்ணாத. எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத. ஓகேவா? டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத. ஆல் த டைம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எல்லா நேரமும் இதையே பண்ணாத, இப்படி பண்ணாத. டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. என்ன இழுக்காத. இப்போ யாராச்சும் இழுத்தாங்கன்னா ஏன் என்னை இழுக்கிற, என்னை இழுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ராக் மீ. டோன்ட் ட்ராக் மீ. ட்ராக் அப்படின்னா இழுக்கிறது. ஸோ டோன்ட் ட்ராக் அப்படின்னா இழுக்காத. மீ என்ன இழுக்காத. டோன்ட் ட்ராக் மீ. ஸோ இதுவே சேரை இழுக்காத, தூக்கிட்டு வந்து வை, சேரை இழுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ராக் த சேர். டோன்ட் ட்ராக் த சேர். ட்ராக் அப்படின்னா இழுக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன். நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன், இல்லைனா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came here only for you. I came here only for you. I came அப்படின்னா நான். I came அப்படின்னா வந்தேன். ஸோ வந்தேன் அப்படின்னா past tense. அதனால கம்மோட past tense came. I came here அப்படின்னா இங்கே. நான் இங்கே வந்தேன். only for you உனக்காக மட்டும்தான். only அப்படின்னா மட்டும். for you உனக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். I came here only for you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you care at all? Why don't you care at all? கேர் அப்படின்னா ஒரு கவனமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ why don't you care at all அப்படின்னா நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. why don't you care அப்படின்னா நீ ஏன் கவனமாக இருக்க மாட்ற. at all அப்படின்னா கவனமாகவே இருக்க மாட்ற. why don't you care at all? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம். நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஹாவ் வி கம். வேர் ஹாவ் வி கம். வேர் ஹாவ் வி கம் அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்கோம். வேர் அப்படின்னா எங்கே. ஹாவ் வி கம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா வி ஹாவ் கம் டு சென்னை. வி ஹாவ் கம் டு சென்னை. வி அப்படின்னா நாம். ஹாவ் கம் அப்படின்னா வந்து இருக்கிறோம். டு சென்னை சென்னைக்கு நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். இது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேர் ஹாவ் வி கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா. நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஹாவ் யூ கம் அப்படின்னா நீ வந்திருக்கியா. ஹியர் இங்கே. பிஃபோர் முன்னாடி. நீ முன்னாடி இங்கே வந்திருக்கியா. ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஸோ இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா ஹாவ் யூ பீன் ஹியர். ஹாவ் யூ பீன் ஹியர் பிஃபோர் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா. ஹாவ் யூ பீன் ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை சாகடிச்சிருவேன். நான் உன்னை சாகடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll kill you. I'll
கில் யூ அப்படின்னா நான் உன்னை சாகடிச்சிடுவேன். கில் அப்படின்னா சாகடிக்கிறது, கொல்றது, ஓகேவா? ஸோ ஐ வில் கில் யூ அப்படின்னா நான் உன்னை சாகடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத, மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ். டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி. அபவுட் அப்படின்னா பற்றி. அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்க. ஸோ டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் இப்படி சொல்கிற, ஏன் இதை சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். ஏன் இதை சொல்கிற. ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். இதுவே ஏன் இதை இப்போ சொல்கிற, ஏன் இதை இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சேயிங் திஸ் நவ். ஒய் ஆர் யூ சேயிங் திஸ் நவ் அப்படின்னா ஏன் இதை இப்போ சொல்கிற. ஒய் ஆர் யூ சேயிங் அப்படின்னா ஏன் சொல்கிற. திஸ் இதை ஏன் இதை சொல்கிற. நவ் அப்படின்னா இப்போ, ஏன் இதை இப்போ சொல்கிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எனக்கு எல்லாமே சொல்லித்தந்த, நீ எனக்கு எல்லாமே கற்று தந்த, நீ எனக்கு எல்லாமே சொல்லி தந்த அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டாட் மீ எவ்ரி திங். யூ டாட் மீ எவ்ரி திங். யூ டாட் மீ அப்படின்னா நீ எனக்கு சொல்லித்தந்த. டாட் டாட் அப்படின்னா டீச்சோட பாஸ்டன்ட் டாட். ஓகேவா? ஸோ யூ டாட் அப்படின்னா நீ சொல்லி தந்த. மீ எனக்கு. எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே. நீ எனக்கு எல்லாமே சொல்லி தந்த. ஓகேவா? இதுவே நான் உனக்கு எல்லாமே சொல்லி தருவேன். நான் உனக்கு எல்லாமே சொல்லி தருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.